தொலைந்தாரா தொலைத்து கொண்டாரா மறைந்தாரா மறைக்கப்பட்டிருக்கிறாரா? கேள்விகள் ஆயிரம் இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை. இது மறைக்கப்பட்ட தடங்கள், மறைக்கப்பட்ட தடங்கள். வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு குழந்தையின் கதை. குட்டி குழந்தை இந்த வாழ்க்கையின் கொடுமைகளை இளம் வயதிலேயே சந்திக்க பிறந்த குழந்தை. அவள் காணாமல் போன பிறகும் 5 ஆண்டுகள் அவள் காணப்படவில்லை என்பதே யாருக்கும் தெரியவில்லை. இதுவே இந்த வழக்கை இன்னும் கொடுமையாக்குகிறது. இறுதியில் அவள் காணாமல் போனது எப்படி தெரிய வந்தது? உண்மையில் அவளுக்கு என்ன நேர்ந்தது? ஒரு குழந்தை 5 ஆண்டுகளாக காணப்படாமல் இருந்தும் ஏன் யாரும் அவளை முறையாக தேடவில்லை? வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி தவித்த ஒரு குடும்பத்தில் பிறந்த சிறுமி ஜாரா. பிறந்த சில நாட்களிலேயே வளர்ப்பு பராமரிப்பு குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டவள். உங்களை இப்படி தொந்தரவு பண்ணுறதுக்கு ரொம்ப சாரி. சாரிலாம் சொல்லாதீங்க, என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, பார்த்துக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே 2, இப்போ 4 பேர், மொத்தம் 6 பிள்ளைங்க. மூச்சு விடவே முடியல. என்னோட சொந்தக்காரங்க கிட்ட பேசியிருக்கேன். அவங்க 4 பிள்ளைங்களை பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு என்னால் 2 பேரை தான் பார்த்துக்க முடியும். உதவி தேவைப்படலைன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன். தாராளமாக கேளுங்க, உதவி கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் தனியாவா இருக்கீங்க? உங்கள் கணவர்? அவர் ரீஹேப்பில் இருக்கார். அவர் வெளியே வர்றதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். அவர் வெளியே வந்தால் தான் பல விஷயங்கள் செட்டில் பண்ண முடியும். நாங்களும் கல்யாணம் பண்ண முடியும். இன்னும் பல விஷயங்கள். புரியுது. எவ்வளோ நாளைக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்குன்னா கொஞ்ச நாளைக்கு, இல்லைன்னா இவளை பார்த்துக்கிற வசதி எனக்கு கிடைக்கல வரைக்கும். என்னடா செல்லும், அது வரைக்கும் இவளை பார்க்குறதுக்கு உங்களால் முடியுமா? தூக்க போகிறீங்களா? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராத்திரிலலாம் ரொம்ப அழுவா. அது பரவாயில்ல, வழக்கமானது தானே, நான் பார்த்துக்கிறேன். ஓ, அவன் நேரத்துக்கு எப்போதும் சாப்பிடணும். எஸ், கண்டிப்பாக, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குங்க. யாருக்கிட்டையாவது பேசணுன்னா கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நான் எப்போ வர முடியுமோ அப்போல்லாம் நான் வந்து பார்ப்பேன். அவள் என்னை மறந்துடக்கூடாது. தூங்கிடு செல்லம், தூரம் சென்றாலும் தாயின் நெஞ்சம் உன்னை தேடும். வேறு ஒரு மடி வளர்ந்தாலும் என் ஆசை என்றும் உன்னோடு.
மாதங்கள் கடந்தன. அஃபிக் விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு அஃபிக்கும் நூரலும் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழத் தொடங்கினர். அவர்களுக்கு மொத்தம் 6 பிள்ளைகள் இருந்தனர். நூரலின் முந்தைய திருமணத்தில் 2 பிள்ளைகள், இப்போதைய வாழ்க்கையிலிருந்து 4 பிள்ளைகள். அவற்றில் இளையவள்தான் ஜாரா. சில ஆண்டுகள் கழித்து ஜாராவை மீண்டும் தனது பராமரிப்புக்குள் கொண்டு வந்தாள் நுருல். ஒரு சிறுமி தன் தாயிடமும் குடும்பத்திடமும் மீண்டும் சேர்ந்தால் அது நல்ல விஷயம்தானே? ஆனால் உண்மையில் அது நல்ல முடிவா? துடுக்கான பொண்ணு, ஆனால் பழதுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஜரா வா. மெதுவா, பொறுமையா. ஜரா ஜரா வா, அம்மா கிட்ட வா. உங்களை தெரியாதுல்ல, கொஞ்சம் நேரம் எடுக்கும். அண்ணா அவ என்னை தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்ததில்ல, அதனால தான். இப்போ சரியான நேரம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அவ வேணும். நல்ல பொண்ணா இருக்கணும். ஜரா வா, அம்மா கிட்ட வா செல்லோ. வா, ஏன்டா தயங்குற? நான் உன் அம்மாடா. சரி அல்லாத வா, அம்மா கிட்ட வா. ஜரா வா, இதை சாப்பிடு. சரி, அது பிடிக்கலையா? இது எடு, பிஸ்கெட் தான் சாப்பிடு. ஜாரா ஒரே ஒரு வாய் தான். வா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சரி வா வா, ஒரே ஒரு வாய் வா. சரி வா, இதை ட்ரை பண்ணு. காய ரொட்டி இதுவும் பிடிக்கலன்னு சொல்லாத. ஜா இப்ப ஏன் திரும்ப அழுகுறா? எனக்கு எப்படி தெரியும்? என்ன உனக்கு தெரியாது? சரி நீங்க வா. ஏன் யார் பேசியோ கேட்க மாட்டேங்கிற? நான் அடிச்சதா சரியா வருவேன். அழுகுறியா? நான் சாப்பிடுறேன், அடிக்காதீங்க. இது பெற்றோர்களுக்கே உண்டான பெரிய சவால். அதாவது அவங்களோட குழந்தை தான், ஆனால் எதையுமே வந்து நம்ம என்ன அந்த குழந்தைகிட்டேருந்து எதிர்பார்க்குறோம், என்ன கொண்டு வர பார்க்குறோம், கண்டிப்பாக வளர்க்குறதுல தவறில்லை. ஆனால் அந்த கண்டிப்பாக எப்படி செலுத்துகிறோம். அதாவது இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பெரம்படி, அதாவது அடித்து வளர்த்தா தான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இப்போ அடித்து வளர்க்க வேண்டிய தேவையே இல்லைன்ற அளவுக்கு நாகரீகமும் அறிவும் வளர்ந்துருக்கு. சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். தன்னுடைய தேவைக்கு, அதாவது எந்த பெற்றோரும் தன்னுடைய தேவைக்கு அவங்களோட இமோஷன், அவங்களோட ஈகோ, அவங்களோட பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறத ஒரு கருவியாக அவங்க வந்து அந்த தண்டனையோ குழந்தைங்கள் மேலே செலுத்த ஆரம்பித்தாங்கன்னோ அது தவறு. அந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவங்களே செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி அப்யூஸோ வயலன்ஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து சில அறிகுறிகள் வச்சு அதை வந்து கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வந்து ப்ரூசர்ஸ் அடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து இப்போது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, இந்த குழந்தை உங்களுடைய ப்ரீ ஸ்கூலுக்கு வருது, அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் வந்து அந்த குழந்தையோட செயல்பாடுகளில் வந்து நிறைய மாறுபடும்.
இப்போ அந்த குழந்தை வந்து கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும், இல்லை வந்து மற்ற குழந்தைகளோட விளையாடும். அந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து குறைஞ்சிரும். அந்த குழந்தை வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப திடுக்கிட்டு பயப்படுற மாதிரி இருக்கும். இப்போ சத்தம் கேட்டால் ரொம்ப அதிகமாக பயப்படுற மாதிரி இருக்கும். யாராவது கிட்ட வந்தால் ஃப்ளிஞ்ச் பண்ணுற, அதாவது அந்த பயத்தில் வந்து நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில அறிகுறிகள் நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஐயோ, என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கு? இவன் என்னங்க பண்ணிட்டு இருக்கா? ஜாரா போதும் ஜாரா, எத்தனை தடவை தான் சொல்ல, நான் பேசும்போது என்ன பாரு, விளையாடி முடிஞ்சலாம் ஜாவெல்லாம் எழுத்த வைக்க சொன்னதானே, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன், என்னங்க பண்ணி வச்சிருக்க? சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறல. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. இப்போ நீ பாரு என்ன நடக்க போகுதுன்னு. நான் உனக்கு ஹெல்ப் தானே செய்றேன், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? புரியுதா? அம்மா சொல்றத இப்படியாச்சும் கேக்குறியா? நிப்பாட்டு. ஜாரா 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 ஏந்திரி ஜாரா, விளையாடாத. ஜாரா ஏந்திரி ஏந்திரி ஜாரா, ஏந்திரி ஜாரா. விளையாடாத சாரா. அப்பா பயப்படாத ஏதாச்சும் சாரா. பண்ணு ஆஃபிக், எம்பெவஸ்க்கு கால் பண்ணு. முடியாது ஏன் முடியாது, சொன்ன புரிச்சுக்க. கதையை பார்க்கும்போது முதல்ல நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது இந்த பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தையை பராமரிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பக்குவமோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு உணர்வோ இருக்கான்றதே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா 2 வயது குழந்தை தான், அதை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய அனுபவம் வேணும். ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு போதைக்கு அடிமையாயிருக்கும்போது அது கொடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால இவங்களால சரியாக பராமரிக்க முடியாமையும் இருந்திருக்கலாம். அந்த மது இல்லை போதைப் பொருள், இந்த 2 சப்ஸ்டன்ஸுமே நம்ம பார்த்தோன்னா அவங்க உட்கொள்ளும்பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அவங்க கையில் வந்து இருக்காது நிறைய நேரத்தில். அதாவது அது அவங்களுடைய அந்த கண்ட்ரோலை வந்து ரொம்பவே பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து அதிகமாக கோபம் வர்றதோ இல்லை வந்து ஏதாவது சாதாரணமாக அவங்க செய்யாத செயல்களை வந்து இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் வந்து செய்வாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதாவது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை தேவையில்லை, பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம். ஆனால் பெற்றோர்களுடைய காரணம் வந்து அவங்க போதைக்கு அடிமையாயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே சுற்றி ஒரு வட்டமாக வர்றதுனால இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு வந்து பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும்போது தான் அவங்களே ஒரு குழந்தைய பெற்றுக்கிற ஒரு தயார் நிலைக்கு வரும்போது தான் அவங்க அதை நினைக்கணும்.
ஜாராவுக்கு நடந்தது ஒரு விபரீத மரணம் அல்ல, அது ஒரு மறைக்கப்பட்ட கொடூரம். கடுமையாக தாக்கப்பட்ட போதும் ஜாராவுக்கு தேவையான மருத்துவ உதவி கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவளுடைய மரணத்தையும் அவளுக்கு நடந்த கொடுமைகளையும் தந்தையின் போதை புழக்கத்தையும் மூடி மறைத்தனர். பின் ஜாராவின் பெற்றோர் வேறு குற்றங்களுக்கு சிறையில் இருந்தனர். விடுதலைக்கு பின் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழவில்லை, ஆனால் பொய்கள் தொடர்ந்தன. கல்வி அமைச்சு ஜாராவின் தொடக்க நிலை 1ஆம் வகுப்பு பதிவை பற்றி விசாரித்த போது ஜாரா உறவினர்களுடன் மலேசியாவில் இருப்பதாக நூருல் பொய் சொன்னார். அதே போல சமூக சேவை அமைப்புகளிடமும் அதே பொய் சொல்லப்பட்டது. இவ்வாறாக 5 ஆண்டுகள் உண்மை மறைந்தபடியே இருந்தது. ஆனால் ஒரு உண்மையை எத்தனை நாள் தான் மறைத்து வைக்க முடியும்? ஐயோ! ஹலோ, நான் ஃபஹான். அக்கா வீட்டில் இல்லை, ஜெயிலில். திரும்ப கூப்பிடுங்க. ஐய! ஐயோ! ஐயோ, அக்கா தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? வா. ஐயோ! ஃபுவா. ஃபஹான், உனக்கு நாசிலமா வாங்கியிருக்கேன். ஏய், வா வா, உள்ள வா. ஏய், ஏன் என்னாச்சு? அக்கா ஜெயிலில், எனக்கு தெரியும் நீ தனியாக இருக்கேன்னு. ஆனால் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க. அது வரைக்கும் நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன். கவலைப்படாத. ஏன் என்னாச்சு? அங்கே பாரு. என்ன இது? என்னால் தொட முடியாது. அக்கா ஏசுவாங்க, நான் தொட மாட்டேன். ஏய், என்ன இது? ஓ, இதுதான். என்னது? இல்லை, நீ தொடாத. நான் இப்போ போலீஸ் கூப்பிட்றேன். அவங்க இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்களே, அது வந்து 2 விதமாக இந்த வழக்கை வந்து பாதிக்கலாம். ஒன்று வந்து அவங்க ப்ரீவியஸ் கேசஸ் இருந்தால், ட்ரக் ரிலேட்டட் கேசஸ் அவங்களுக்கு இருந்தால், சென்டென்ஸ் பண்ணும் போது அது வந்து ஒரு அக்ரிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். பாஸ் ஆன்டிசிடென்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதை வச்சு பார்க்கும்போது அந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் கூடியாக வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து அந்த டைம் வந்து அந்த ஃபாதர் வந்து ஆக்சுவலி மெத்தம்ஃபெட்டமின் எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த சாலை வந்து அரைஞ்சிருக்காங்க. கடினமாக அரைஞ்சதால தான் அவங்க இறந்தது. ஆனால் அந்த வழக்கில் வந்து அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து 2 விஷயம். ஆக்சுவலி ஒரு க்ரைம் நடக்கும்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த இன்டென்ட், இன்னொன்று வந்து அந்த ஆக்ட், அந்த செயல். ஸோ இந்த வழக்கில் பார்க்க போனால் அந்த அரைஞ்சது தான் அந்த வந்து செயல். ஸோ அதை தான் முக்கியமாக பார்த்தாங்க. அந்த அவங்க ட்ரக் எடுத்தது வந்து அது வந்து அவ்வளோ அந்த வழக்கை வந்து பாதிக்கலை. ஒரு கேஸில் வந்து அப்பா அம்மா 2 பேரும் போதைப் பொருள் எடுத்து
அவங்க அந்த மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தா, அந்த ட்ரக்ஸ் எடுத்ததுனால பாதிக்கப்பட்டிருந்தா, அதே ஒரு காரணத்தை கொண்டு கோர்ட் வந்து இவங்கள மர்டரில் சார்ஜ் பண்ண முடியாது, அவங்கள வந்து மற்ற செக்ஷனில் தான் சார்ஜ் பண்ண முடியும் காரணம் கொடுத்து ப்ராசிக்யூஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மர்டர் சார்ஜை அமெண்ட் பண்ணி வேறு சார்ஜுக்கு அவங்க மாற்றலாம். ஏன்னா ஒரு மர்டருக்கு சார்ஜ் பண்ணுறா இருந்தால் அவங்களுக்கு வந்து எண்ணத்தோடு செஞ்சுருக்கணும், அந்த நோக்கம் இருக்கணும். ஒரு ஆளை நான் கொலை பண்ண போகிறேன், அந்த நோக்கம் இருக்கணும். தீர்ப்பளித்த போது ஜாராவின் தந்தை செய்தது ஒரு கொடூரமான இரக்கமற்ற செயல் என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இளம் வயதிலேயே ஜாராவின் உயிர் பறிக்கப்பட்டது என்று நீதிபதி கூறினார். சரியான நேரத்தில் ஜாராவுக்கு மருத்துவ உதவி கிடைத்திருந்தால் அவள் உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் என்று நீதிபதி குறிப்பிட்டார். அப்போது 35 வயதாக இருந்த ஜாராவின் தந்தைக்கு 21.5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 18 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டது. அது அரசு தரப்பு கோரியிருந்த அதிகபட்ச தண்டனை. ஜாராவின் தாயையும் நீதிமன்றம் கடுமையாக கண்டனம் தெரிவித்தது. ஒரு தாயாக அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்ய தவறியதாக நீதிமன்றம் தெரிவித்தது. குழந்தை உயிருக்கு போராடிய போதும் அவளை காப்பாற்ற முடியாமல் உண்மையை மூடி மறைக்கவே முயன்றாள் அந்த தாய். நூருலுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. தன்னை காப்பாற்ற வேண்டியவர்களாலேயே கைவிடப்பட்டாள் ஜாரா. இன்று வரை இக்கதை நம் மனங்களை நுறுக்கும் ஒன்றாகவே இருந்து வருகிறது. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நான் இந்திரா. இது மறைக்கப்பட்ட தடங்கள். தொலைந்தாரா, தொலைத்து கொண்டாரா, மறைந்தாரா, மறைக்கப்பட்டிருக்கிறாரா? கேள்விகள் 1000 இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை. இது மறை